வெல்கம் டு தி டிபேட். அதாவது பல்வேறு கோணங்களை அலசும் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு பெரிய பில்டிங்ல திடீர்னு ஃபயர் அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல் கவனம் அந்த தீய அணைக்கிறதுங்கிற டெக்னிக்கல் விஷயத்துல இருக்குமா, இல்ல அலாரம் சத்தத்தை கேட்டு பயந்து போன மக்களை சமாதானப்படுத்துறதுல இருக்குமா? கரெக்ட். ஆமா, எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு தமிழகத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு ஆன்டி ட்ரக் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை. இந்த விஷயமும் இதே மாதிரி ஒரு கேள்விக்குள்ளதான் வருது. இது மாணவர்களை காப்பாத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனா அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். ம் ஆனா நான் இதை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கறேன். இது வாரத்திலேயே ஃபேமிலி ஓட்டர்ஸை கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட். ஓகே. ஆனா கொஞ்சம் கலை யதார்த்தத்தை நாம பார்க்கணும். இப்பெல்லாம் இந்த சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் புழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சே. உண்மைதான். சாதாரண கஞ்சா மாதிரி இல்ல இது. ஸ்கூல் காலேஜஸ்ல ஊடுருவி இருக்கிற இந்த கேங் நெட்வொர்க்ஸ சாதாரணமா ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டீல் பண்ணவே முடியாது. ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். ஏன்னா இவங்க டார்க் வெப் அப்புறம் என்கிரிப்டட் ஆப்ஸ்னு ரொம்ப அட்வான்ஸ்டா டிஜிட்டல் ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. அதனால தான் ஸ்டேட் லெவல்ல ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி இன்டெலிஜென்ஸை கோஆர்டினேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். இது எப்படி வெறும் அரசியல்னு ஒதுக்கிட முடியும்? நீங்க சொல்ற டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் கரெக்ட் தான். ஆனா அந்த டைமிங் அண்ட் சீக்வன்ஸை கொஞ்சம் கவனிங்க. இது புது கவர்மெண்டோட முதல் வாரத்துல போடப்பட்ட 3வது முக்கியமான கையெழுத்து. கடந்த சில வருஷமாவே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெரிய பப்ளிக் ஃபியர் இருந்துட்டே இருக்கு. ஆமா, அது நியாயமான பயம் தானே. கண்டிப்பா நியாயமான பயம்தான். ஆனா அந்த பயத்தை சரியா யூஸ் பண்ணி ஃபேமிலி ஓட்டர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நாங்க உங்களை காப்பாத்துறோம் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அது அந்த பயத்தை பொலிட்டிக்கல் கேபிட்டலா மாத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நிமிஷம். பயம் இருக்குங்கிறது உண்மைதான். பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறத எப்படி நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சுருக்க முடியும்? இல்ல, நான் பிளானே இல்லைன்னு சொல்லல. இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட ஆக்ஷன் பிளானை பாருங்க. போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேஷன், சைபர் மானிட்டரிங், அப்புறம் பப்ளிக் கம்ப்ளைண்ட் சிஸ்டம்ஸ்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ரைட். சாதாரண போலீஸால ட்ராக் பண்ண முடியாத டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ண ஸ்பெஷலைஸ்ட் சைபர் டீம்ஸ் இதுல இருக்கு. இவ்ளோ கான்கிரீட்டான ஒரு மெக்கானிசத்தை செக் பண்ணும்போது இது வெறும் ஓட்டுக்கான கணக்குன்னு சொல்றது லாஜிக்கலா இடிக்குது. நான் செயல்பாடே இருக்காதுன்னு சொல்ல வரல. ஆனா அதோட மையப்புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பக்கா சைக்கலாஜிக்கல் மூவ். எப்படின்னு சொல்றீங்க? சமீபத்துல சென்னையை சேர்ந்த ஒரு பேரண்ட் சொன்னதை கவனிச்சிங்களா? எங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் கிடைக்கிறத விட எங்க குழந்தைங்க சேஃபா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ ஆமா, பார்த்தேன். ஒரு சராசரி வாக்காளரோட மைண்ட் செட் இதுதான். இலவசங்களை விட பாதுகாப்பு அப்படிங்கிற எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கவர்மெண்ட் நேரா அந்த எமோஷனல் கன்சர்னை டார்கெட் பண்றாங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிவை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதாவது வெல்ஃபேரை விட ஃபியர் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கரன்சின்னு சொல்றீங்க. ஃபைன். எக்ஸாக்ட்லி. ஆனா மக்கள் பயப்படுறாங்க. அதுக்கு அரசாங்கம் ரியாக்ட் பண்ணி சைபர் மானிட்டரிங் மூலமா உண்மையாகவே இந்த நெட்வொர்க்ஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இதோட பொலிட்டிக்கல் மோட்டிவ் என்னவா இருந்தா என்ன? எண்ட் ரிசல்ட் மக்களுக்கு நல்லது தானே. அங்கதான் ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு பேரை வச்ச உடனே அது ஒரு ஹீரோயிக் இமேஜை கிரியேட் பண்ணிடுது. நாங்க வந்துட்டோம், இனி எல்லாம் சரி, ஒரு மாய, ரைட்? ஆமா. ஆனா ரியாலிட்டியில இந்த மாதிரி கேங் நெட்வொர்க்ஸ் அழிக்கிறதுங்கிறது வருஷ கணக்கா நடக்கிற ஒரு லீகல் பேட்டில். ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. ஆனா இந்த அறிவிப்பு வந்தோடனே கிடைக்கிற அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இப்பவே அறுவடை செய்யப்படுது. அப்போ புது ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதே ஒரு பிம்பத்துக்காக தானே சொல்றீங்க? ஆமா, ஏற்கனவே இருக்கிற நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதை விட புதுசா ஒரு போர்டு ஓபன் பண்றதுல இருக்கிற பாலிடிக்ஸ் இதுதான். ஆனா பழைய சிஸ்டம்ஸ்ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கிறப்போ ஒரு டெடிகேட்டட் ரிசோர்ஸ் அலோகேட் பண்றது தானே லாஜிக்கலான ஸ்டெப். பழைய சிஸ்டத்தை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபோக்கஸ்டா செயல்பட இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது செயல்பாட்டுக்கு வரும்போது தான் அதோட உண்மையான எஃபெக்ட் தெரியும். இப்பத்துக்கு இது ஒரு எமோஷனல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். பேரண்ட்ஸை நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு சைக்கோலாஜிக்கல் டூல். கண்டிப்பா. போதைப்பொருள் ஒழிப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படிங்கறதுல நமக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இல்ல, சற்றும் இல்ல. ஆனா இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சிந்தெட்டிக் ட்ரக்ஸை வேரோட அழிக்க போற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசமா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி மக்களோட பாதுகாப்பு பயத்தை சரியா யூஸ் பண்ணி ஃபேமிலி ஓட்டர்ஸை கவர் பண்ண எடுத்த ஒரு துல்லியமான பொலிட்டிக்கல் மூவா அப்படிங்கிறது
தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா. எந்த ஒரு பாலிசி முடிவையும் அதோட சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும் பார்க்காம அதோட பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஆங்கிள்ஸையும் சேர்த்து பார்க்கறது தான் ஒரு முழுமையான பிக்சரை கொடுக்கும். அதுதான் உண்மை. நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த ஃபயர் அலாரம் மாதிரி தான். இது தீய அணைக்க போகுதா இல்ல அலாரம் சத்தத்திலே மக்களை சமாதானப்படுத்த போகுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆங்கிள்ஸ பத்தி நேயர்கள் தொடர்ந்து அனலைஸ் பண்ணலாம். முடிவுகள் உங்க கையில.